இந்த வீடியோக்குள்ள வந்த எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம பணத்தை நம்மனால சரியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஸ்கில். பட் நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்கில் இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ஆனா நம்மனால அந்த ஸ்கில்லை நிச்சயமா டெவலப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கத்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ. அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இதுல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பேசிக்ஸ் மட்டும்தான். இது மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிகினர்ஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க ஆல்ரெடி மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி டெவலப் பண்றதுன்னு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் பத்தி அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்மளுடைய ரூல் யுவர் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சேவிங்ஸ், சேமிப்பு தாங்க. அதுதான் நம்முடைய ஃபியூச்சருக்கு ரொம்பவே உதவுது. நம்ம மாத வருமானத்தில் குறைஞ்சது 10% பணத்தையாவது நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியே ஆகணும். மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நீங்களும் வளர்த்துக்கலாம், நானும் வளர்த்துக்கலாம். பட் அதே சமயம் நமக்குள்ள அது ஒரு ஹேபிட்டாகவும் நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து 3 வாரத்துக்கு செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா, அதாவது 21 days சேலஞ்ச் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்டாக மாறுன்னு சொல்றாங்க. ஆனால் இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாது. தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை உங்கள் ஹேபிட்டாக மாற்றணும் அப்படின்னா தினமும் உங்களோட பணத்தை சேமிக்க தொடங்குங்க. அது எப்படி அப்படின்னா, தினசரி நம்மளோட செலவுகள் என்னன்னு முதல்ல பாருங்க. அப்புறம் அதில் எதெல்லாம் தேவையற்ற செலவுன்னு பார்த்து அதை எல்லாமே கிராஸ் பண்ணி அடிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களோட முக்கிய செலவுகள் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் சேவிங்ஸுக்கு ஒதுக்குங்க. ஒரு மாதம் கழித்து உங்கள் சேவிங்ஸில் கிடைச்ச குறிப்பிட்ட பணத்தை உங்களுக்கு அனுபவம் உள்ள ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட்டை உங்களோட ரெகுலர் ஹேபிட்டாக மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வரக்கூடிய இன்கம்ல கிட்டத்தட்ட 90% நான் சேவிங்ஸுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் பேச்சுலராக இருக்கங்காட்டி எனக்கு ஃபேமிலிக்காக செலவு பண்ணணும், அல்லது வீட்டுக்கு கொடுக்கணும், அல்லது எனக்கு அதிகமாக செலவு பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்ற விஷயங்களில் இப்போ கொஞ்ச நாள் நான் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 lakhs சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 90% நான் சேவ் பண்ணிடுவேன். 1,80,000 அப்படின்றத சேவ் பண்ணிடுவேன். ஸோ 20,000 என்னுடைய மாத செலவுகளை நான் வச்சுப்பேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஹை லெவல் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ % அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி யூடியூப் அண்ட் யூடியூப் அசோசியேட்ஸ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1,60,000 வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் மட்டுமே கடந்த 7 நாளில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யூடியூப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். மணி மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள மணி மேனேஜ்மெண்ட் மைண்ட் செட் அப்படின்றது வந்துடும். நீங்கள் எப்பவும் உங்கள் பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் சரியாக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மாத சம்பளம் வாங்கக்கூடிய பலருக்கு நிறைய செலவுகள் இருக்கு. ஒரு மாதத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் சம்பளம் வந்ததும் வாங்கணும்ட்டு நினைக்கிறோம். அது போக அடுத்த மாதம் ஓட்டுறதுக்கு தனியாக கொஞ்சம் பணமும் தேவைப்படுது. அப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே உங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிடுங்க. அப்புறம் உங்களோட தேவைகள் என்னென்ன விஷயங்கள் வாங்கணும்னு பாருங்க. அதில் எது எல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் ஒதுக்கிட்டு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ நினைக்காம முதல்ல மணியை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் சரியாக மணி மேனேஜ் பண்ணி ஒரு பிஸ்னஸை தொடங்கி நல்லா சம்பாதிச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நினைச்ச ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். 21 நாட்களில் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் நம்மளோட ஹேபிட்டாக மாறுற மாதிரி ஒரே விஷயத்தை தொடர்ந்து 2 வருஷம் வரைக்கும் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அப்புறம் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகாது. மணி மேனேஜ்மெண்ட் ஹேபிட்லையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நான் நிறைய பேர்கிட்ட பார்க்கக்கூடிய பொதுவான ஒரு தயக்கம் என்ன தெரியுமா, என்கிட்ட அதிக பணம் இல்லை, இந்த கொஞ்சம் பணத்தை சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. நான் வாங்கக்கூடிய சம்பளமே 20,000, அதில் 10,000 செலவாக போயிடுது. ஒரு 5,000 கூட எனக்கு நிற்க மாட்டேங்குது. இது எப்படி நான் சேவ் பண்ணுறது அல்லது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுதுன்னு தயங்கிக்கிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கும் இந்த தயக்கம் இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ பணத்தை மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. சேவ்
சேவ் பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாருமே பெருசா பணம் சம்பாதிச்சுட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க கிட்டையும் கம்மியான பணம் தான் இருந்திருக்கும். அவங்களோட முயற்சியால அவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து தான் பெரிய ஆளா ஆகியிருக்காங்க. நீங்களும் அப்படி ஆக முடியும். அதுக்கு உங்களோட முயற்சி தான் தேவைப்படுது. இப்ப மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களை இப்ப நாம பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களுடைய ஃபினான்சியல் லைஃபும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே ராபர்ட் கியோசகி அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர். இவர் எழுதின த பிசினஸ் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆடியோ புக்கை நம்மளால கேட்க முடியும். இந்த புத்தகத்தை கேட்கறதுல இருந்து நமக்கு நிறைய ஒரு பணம் சார்ந்த விஷயம் அப்படின்றது நமக்கு கடத்தப்படுது. ஸோ இந்த ஒரு ஆடியோ புக்கை நீங்க கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய குக்கு எஃப்எம் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அண்ட் உங்களுக்கு நம்முடைய சேனல் கூப்பன் கோட் RVL50 யூஸ் பண்ண பட்சத்தில் ஃபர்ஸ்ட் மந்த் 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆஃபரை உடனடியாக இப்போவே பயன்படுத்துங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்சியல், மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இப்போவே குக்கு எஃப்எம் செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நீங்க எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்க்க போறோம். நம்ம எவ்வளோ பணம் ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறது மாதிரியே எவ்வளோ பணம் கையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. நிறைய பேர் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு மாசம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த மாசம் வாங்கின சம்பளம் எல்லாமே காலி பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க கையில பணம் இருக்கிறது கிடையாது. அவங்க வருமானத்துல சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பணம் அப்படிங்கிறது ஒதுக்குறதே கிடையாது. இப்படி இருந்தா எப்படி நம்மளோட வருங்கால தேவைகளை நம்மளால பூர்த்தி பண்ணிக்க முடியும்? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க கைஸ். நீங்க எல்லாருமே ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள். ஸோ இனிமேலும் நீங்க இந்த மணி ரிலேட்டட் தப்புக்களை பண்ணவே கூடாது. தற்போதைய தேவைக்கு பணம் கையில் இல்லை அப்படின்னா நம்முடைய ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். நிறைய பேர் இப்படி தான் பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க, தெரியாமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் இந்த சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்முடைய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. கையில் பணம் கிடைச்சா நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமேடா, ஃபோன் ஆர்டர் போடு, அதை ஆர்டர் போடு, இதை ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்காவது டூர் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே நல்லாவே கற்று தெரிஞ்சிருக்கோம். ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் கிடைச்ச பணத்தை ஈஸியாக செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கையில் இருந்த பணம் காலியானதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செலவு பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறதவே நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த பயனுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ரூல் யுவர் லைஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்கள் கையில் எவ்வளோ பணம் வருது, அதில் எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணுறீங்க, எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. மாதம் 30,000 சம்பளம் வாங்கினா கூட அதில் குறைஞ்சது 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்குங்க ஒவ்வொரு மாசமும். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட்ல நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பேபி ஸ்டெப். அடுத்த நம்பர் 2, உங்கள் நிதியை கண்காணிக்கிறது. ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுப்போங்க. நமக்கு மாதம் 50,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்ட்டு நம்ம அளவில்லாமல் செலவு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக மாறிடும் இல்லையா? 50,000 இல்லை, நம்ம எத்தனை லட்சங்கள் கோடிகள் வச்சுருந்தாலும் கூட நம்ம செலவுகளை கவனமாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணம் நம்ம கையில் இருக்காது, கரைஞ்சு ஓடிடும். நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நீங்கள் பணக்காரங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆட்டோவில் போயிட்டு ஒரு 5 ரூபாய் மிச்சம் இருக்குது அப்படின்னாலும் கடையில் ஒரு 2 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட பல கோடிகள் அவங்க சொத்து மதிப்பை வச்சிருந்தா கூட அந்த 2 ரூபாய் 1 ரூபாய்க்காக வெயிட் பண்ணி வாங்குவாங்க. நேரம் ரொம்ப முக்கியம் தான். அட் த சேம் டைம் மணியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சேனலில் இருந்து நல்லாவே மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னோட செலவுகளை நான் ரொம்பவே கவனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் என்னுடைய பணத்தை நான் வீணாக்கவே மாட்டேன். ஏன்னா இது மணி மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் அப்படி இருக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து நம்பர் 3, உங்களுடைய செலவுகளை வகைப்படுத்துறது. அது என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா செலவுகளையும் முதல்ல வகைப்படுத்தணும், செக்ரிகேட் பண்ணணும். எந்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால செலவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். மணியை பொறுத்த வரைக்கும் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது 5 செயல்பாடுகள் அப்படிங்கிறது. பணத்தை சம்பாதிக்கிறது, சேமிச்சு வைக்கிறது, முதலீடு பண்ணுறது, செலவு பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு பணத்தை டொனேட் பண்ணுறது. இதில் பணத்தை டொனேட் பண்ணுறது நம்மளுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷனை பொறுத்ததுங்க. நம்முடைய சுச்சுவேஷனே ரொம்ப பேடாக இருக்கும்போது நம்மளால அதை செய்ய முடியாது. நம்ம ஒரு பணக்காரங்களாக இருந்தால் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். பட் மற்ற 4 விஷயங்களும் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ சொன்ன இந்த 5 விஷயங்கள்லையும் நமக்கு தேவைப்படக்கூடிய பணம் எவ்வளோன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளோ
சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம், செலவுகளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும். இது மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து செலவுகளை வகைப்படுத்துறதுக்காக ரிச் பர்சன்ஸ் அவங்க எக்ஸ்பென்சஸை 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க கைஸ். அந்த மெத்தடை நாமளும் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? நீட்ஸ். அதாவது நம்ம வாழ்றதுக்கான அவசிய தேவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ரெண்ட்டு, ஃபுட்டு, வாட்ரு, ட்ரெஸ் அப்படின்ட்டு அடிப்படை தேவைகளுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடியதை குறிப்பிட்ட பணத்தை இந்த ஒரு கேட்டகரைஸில் எடுத்துகிட்டு வரலாம். இதில் நம்ம எதுவுமே மிச்சம் பண்ணவே முடியாது. சாப்பிடாம இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டுக்கு ரெண்ட் கட்டாமல் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவு. அடுத்து ரெண்டாவது ஒன்று பார்க்கலாமா? வான்ஸ். அதாவது இது இல்லைனா கூட நம்மளால சர்வை பண்ண முடியும், ஆனாலும் நம்ம வேணும்னு நினைச்சு பண்ணக்கூடிய செலவுகள். இது நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கானது அப்படின்னு கூட சொல்லலாம். அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருந்து நிறைய சீரீஸ் பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு அன்வான்டட் திங்ஸ் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஃபோனுக்கு டேட்டாவே யூஸ் பண்ணலாலும் எவ்ரி மந்த் நம்ம டேட்டா பேக் போடுறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வான்ஸ். பார்ட்டி மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம், இது எல்லாமே இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள அடங்கும். இந்த செலவுகளை எல்லாம் நம்மளால கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும். என்ன சொல்றீங்க? முடியும் தானே? எல்லா செலவையும் கட் பண்ண முடியலனா கூட இதில் பாதியாவது நம்ம குறைச்சிக்க முடியும். தேர்ட் ஒன் சேவிங்ஸ். நம்ம பணத்தை சேவிங்ஸுக்கு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க. அதுதான் நம்மளோட எதிர்கால தேவைகளை சமாளிக்க உதவியாக இருக்கு. ஏதோ ஒரு அவசர சூழல் வந்தாலோ, நமக்கு வேலை இல்லைனாலோ கூட நம்மளோட தேவைகளை சமாளிக்கிற அளவுக்கு குறிப்பிட்ட பணம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸுக்காக இப்போ நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடிய பணம் நம்முடைய எதிர்காலத்துக்கு உதவும். இதுவும் அப்படிதான், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம், அதாவது ஒதுக்கி வைக்கக்கூடிய பணம் நமக்கு ரிட்டனாக வரும். அதுவும் நல்ல ப்ராஃபிட்டோட வரும். அதனால மணி மேனேஜ்மெண்ட்டில் சேவ் பண்ணுறது முக்கியம். அதை விட ஒரு நல்ல விஷயத்தில், நல்ல ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேபி நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம், கோல்டில் பண்ணலாம். இன்னும் உங்களை என்ரிச் பண்ணிக்கிறதுக்காக, ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக உங்கள் மேலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இது போக இன்னும் பல மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு குட்டி ரெக்வஸ்ட், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க ஐ லவ் யூ அல்லது ரூல் யுவர் லைஃப் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கோடு வேர்டை டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் சென்ஸ் பண்ணிக்கிற இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷன், உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் நீங்கள் யூடியூபர் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. லவ் யூ கைஸ், பாய்.